மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோயமுத்தூரைச் சேர்ந்த கோட்டை அமீர் அவர்களின் பெயரால் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு சிறப்பாக சேவை செய்து வருபவருக்கு வழங்கப்படுகிறது. காசோலை, பதக்கம் மற்றும் தகுதி உரை இதில் அடங்கும். இதுவரை ரூபாய் 25,000 இருந்த இந்த விருதிற்கான பரிவுத் தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க கடந்த 9/12/2024 அன்று ஆணையிட்டுள்ளார்கள். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தியை பெறும் விவசாயிகளுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறந்த விருது திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது 5 லட்சத்திற்கான காசு. நீங்க கத்துக்கிட்ட கலை என்னைக்குமே உங்களை கைவிடாது. டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு மாசம் லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை மரீனா கடற்கரையிலிருந்து குடியரசு தின விழா கொண்டாட்ட காட்சிகளை பார்க்கின்றோம். முதலமைச்சர் விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காவல்துறையுடைய படைகள் துள்ளூந்தல முதலமைச்சருடைய வாகனத்துக்கு முன்பும் பின்பும் அணிவகுத்து செல்ல சென்னை மரீனா கடற்கரையை முதலமைச்சருடைய வாகன அணிவகுப்பு வந்து அடையக்கூடிய காட்சிகள். வழக்கமாக இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் சென்னை மரீனா கடற்கரையில் காந்தி சிலை அருகே நடைபெறுவது என்பது வழமை, இதுதான் நடைமுறை. ஆனால் அங்கே மெட்ரோ பணிகள் நடைபெறுவதனால கடந்த சில ஆண்டுகளாக அதனது இடம் உழைப்பாளர் சிலை அருகே மேடை அமைக்கப்பட்டு அங்கே குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் அரங்கேறி வருகின்றன.